நம்ம குடோனில் இருக்க பருத்திலாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர்ட்டேருந்து வாங்கி எல்லாமே ஏற்றிட்டோம். மூட்டை மேலே பார்க்க எப்படி அங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி வந்து மூட்டை அடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது மேலே பார்க்க நல்லா ஃபஸ்ட்டு ரகம் பருத்தி மாதிரி இருக்குது. ஆனால் அடியில் மில்லில் கிழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொட்டு பருத்தி கலந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து நம்மளை பிரித்து தனியாக ஒரு மூட்டையில் பிடிச்சி மறுபடியும் லோடு ஏற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மூட்டைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 மட்டும் நஷ்டமாயிடுச்சுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, விவசாயிங்களை சொல்லி என்ன பண்ணுறது, கஷ்டத்துக்காக பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். போயிட்டு மறுபடியும் எங்கே ஏற்றணுமோ அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுக்காதீங்க, ஏன்னா எனக்கு நஷ்டமாகுது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தானே பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம், இனிமேல் கரெக்டாக இருக்குங்க, வாங்க நல்லபடியாக பண்ணி பருத்தி ஒரு மாதிரி கலரே மாறிடுச்சு.